உனக்கு மட்டும்தான் வேற யாரும் குடிக்க மாட்டான். சரி சரி அக்கா, பாலும் வெள்ளையாக தான் இருக்கும், கல்லும் வெள்ளையாக தான் இருக்கும். ரெண்டும் குடிச்சோம்னு வச்சுங்க, பால் குடிச்சா போதை ஏறாது, கல்லை குடிச்சா போதை ஏறும். தெரியுமா தெரியாதா? சரி விடு, தெரியாம சொல்லிட்டேன் உனக்கிட்ட. ஏன்டா குடிகார பையல, பால் வெள்ளை, தயிர் மட்டும் என்ன கருப்பாவா இருக்கும்? தயிர் மட்டும் கருப்பாவா இருக்கும், வெள்ளையா தானே இருக்கும். வெண்ணெய் வெள்ளையா இருக்கும். நாயில் வேணுமா? இப்போ நாயிலும் வெள்ளை தான் கொடுங்கக்கா. இன்னைக்கு 5 5 இந்த இதில் சேர்ப்பு 5 5 வேற அவ்வளோதான்க்கா. 20 ரூபா கொடுத்துட்டு அதில் 5 கேட்குற, அது ஒன்று 5 ரூபா. கொடுங்கக்கா. அதில் ஒன்று எடுங்க. பக்கெட் இன்னும் கொடுக்கல. தீபாவளி போனது தெரியுமா தெரியாதா? என்னது தீபாவளி போனது இன்னும் கொடுக்கல. தீபாவளிக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஏங்க, என் பொண்டாட்டிக்கு வளைகாப்புக்கு வாங்கியிருக்கேன், 5 மாதத்துக்கு வாங்கியிருக்கேன். நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் இதான் சொல்லுவான். 5 கொடுங்க. ஒன்றே ஒன்று. 20 ரூபா தான்டா கொடுத்துருக்கேன். என்ன எல்லாத்துக்கும் வாங்க, நீ எல்லாத்துக்கும் காசு கொடுத்தியாடா? காசு கொடுப்பாங்க. வாங்கியிருக்கேன்னு சொன்னானே, எதுக்காவது காசு கொடுத்தியா நீ? காசு கொடுக்க கல்யாணத்துக்கு வாங்கின அதுல பாக்கி இருக்கு, உன் பொண்டாட்டிக்கு வளகாப்புக்கு வாங்கின அதுல பாக்கி இருக்கு, உன் பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடின அதுல பாக்கி இருக்கு, பிறந்த 16க்கு ஒரு வாங்கின அதுல வாங்கி பாக்கி இருக்கு. அதெல்லாம் யாரா கொடுப்பா? கொல்லிமலையில போய் ஜாமான் எடுத்துட்டு வர்றாங்க. ஊர்ல உள்ளவங்க எல்லா வேலைக்கும் நீங்க கடன் கொடுக்குறீங்க. கொல்லிமலையில என்ன சும்மா கொடுக்குறாங்க? கொல்லிமலையில என்ன சும்மா கொடுக்குறாங்க? எடுக்க போறவங்கிட்டலாம் நீங்க சும்மா தான் கொடுக்குறீங்க. உன் கடையில வாங்குறோம் எனக்கு தான் நீங்க கடன் கொடுக்குறீங்க. உங்கள் கடன் கொடுக்குறேனா? கடன் தான் கொடுக்க, கடன் தானே வாங்கியிருக்க. எங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டீங்க. இப்ப கல்யாணத்துக்கு வாங்கினா கொடுக்கல, சரி ஏங்க கொடுக்கணும்? புள்ள 16க்கு வாங்கினா அதுக்கும் கொடுக்கல, பொண்டாட்டி மாசமா இருக்குன்னு சொல்லி வாங்கினா அதுவும் கொடுக்கல. இப்போ புள்ள பிறந்த நாள் கொண்டாடுனா அதுக்கு வாங்கிட்டு காசு. புள்ள பெரிய பிள்ளை ஆகிறப்பையும் வாங்குவாங்க. ஆமா, நான் அவன் வைப்பேன். உங்க இஷ்டமா என் இஷ்டமா? ஏன் இஷ்டங்க இது? ஏன் ஆம்பளை பிள்ளை பெரிய பிள்ளை ஆகக்கூடாதா? நான் சுத்தம் சொல்லுங்க. நான் நாளைக்கே சொல்லுங்க போறேங்க, பத்திரிக்கை அடிப்பாங்கண்ணா. அக்கா நீங்க வாங்க அக்கா. அப்புறம் 20 ரூபா 100 ரூபா கொடுத்தா அம்மாடா தம்பி 100 ரூபா கொடுத்தோன்னு சொல்லுவாங்க. இது என்னோட கடமை, நான் வாங்கணும். என்னக்கா கடமை? நான் கஸ்டமருக்கா, அவர் ஓனருக்கா, எனக்கு பக்கெட் கொடுக்கா. நான் உன்ட்ட 5 லிட்டருக்கு ஆயில் வாங்கியிருக்கேன். என் பொண்டாட்டிக்கு மறுபடியும் சொல்ற பக்கெட் எடுத்துருவாக்கா. நீ அது ஒண்டி சொல்ல முடியாக்கா. ஓனருக்கு விசுவாசம் இருந்தா பத்தாதுக்கா, கஸ்டமருக்கும் விசுவாசமா இருக்கா. நான் போய் ஓனர்கிட்ட போய் கேட்க முடியுமா? கஸ்டமர் மாதிரி காசு கொடுத்து வாங்கண்டா ஜாமா, காசு கொடுத்து வாங்குறாங்க பக்கெட். ஏங்க காசு இன்னைக்கு வருங்க, நாளைக்கு வருங்க. இன்னைக்கு வரும், நாளைக்கு வருமா? ஆமாங்க. காசு கொடுத்து பொருள் வாங்கணுமா இல்லையா? நீ காசு கொடுத்து பொருள் வாங்கணுமா இல்லையாடா? நாளைக்கு என் மகன் வரான். ஒப்பா 1000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினா கேட்டா கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? நீ காசு கொடுத்து வாங்கணுமா இல்லையா? நான் காசு கொடுக்குறேன், கொடுக்காம போறான். நாளைக்கு என் மகன் வரான். ஒப்பா 1000 ரூபாய் ஜாமான் வாங்கினாண்டா, எப்ப வாங்கிருக்கானா அப்படின்னு கொடுப்பானா கொடுக்க மாட்டான்? அப்பா வாங்கிருக்கானு அவன் அப்பனே இல்லன்னு சொல்லிட்டு, அப்பனே இல்லன்னு சொல்லிட்டு போயிடுவான். பக்கெட்டை விடுங்க. ஏமாத்தீங்க. குடோன்ல எடுக்கணும், ஸ்டோர்ல இருந்து ஸ்டாக் வரல. இதுக்கு நாங்க வந்து உன்கிட்ட காசு கேட்டா நீ என்ன பதில் சொல்ற? அப்படிதாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான்டா நானும். நீ வாலி கேட்டா எவ்வளோங்க அது? எவ்வளோங்க அது? 10 ரூபா வருமாங்க அது? 2 10 ரூபா பண்ணி அந்த பையன் இருக்கான்டா டேய், அந்த பையன் இருக்கான்னு தெரிஞ்சுக்க. என் மனைவி கொஞ்ச நாளா அவளும் தான் அடிக்கிறா போட்டுக்கிட்டு. நல்லா எவ்வளோங்க அது? வளைகாப்புக்கு 5 மாசத்துக்கு எல்லாத்துக்கும் ஜாமான் வாங்குறாங்க. பக்கெட் தர பண்றாங்க. தீபாவளிக்கு 1000 500 வாங்குறவங்கலாம் பக்கெட் கொடுக்குறாருங்க. அவரு கடுப்பாகி போறாரு. என் பையன் இப்படி பண்றீங்க படாபடுத்தி